நட்பு நட்பிற்கே வீற்றிருக்கை யாதெனின் ஒட்பின்றி உள்ளும் வாய் ஊன்றும் நிலை. குறளடம் பொதுமறை திருவள்ளுவரென பெரு நாவலர். விளக்கம்: நட்பிற்கு சிறந்த நிலை எது என்றால், எப்போதும் மன வேறுபாடு கொள்ளாமல் முடியும் போதெல்லாம் கேட்காமலேயே ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து துணை நின்று தாங்கும் நிலையே ஆகும். இதை ஒரு வார்த்தையில் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், நட்பும் சிறப்பும். இதோ அடுத்து வருகின்ற ஒளிப்பதிவில் நட்பு பற்றி ஓர் காட்சியுடன் விளக்கமாக விளக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். முதல்ல ஒருத்தன் உன் தப்ப நேருக்கு நேரா வந்து சொல்லி உன்னை திட்டுறவனா இருக்கணும். பரவாயில்ல மச்சான்னு சொல்லி குல்லா போடாம உனக்கு உண்மையை சொல்ல பயப்படாதவன் தான் உன் முதல் நண்பன். ரெண்டாவது, ஒருத்தன் உன் மனசுல இருக்கிற எல்லாவற்றையும் நீ நம்பி சொல்லணும். அவன் தான் உன் வாழ்க்கையில நீ உன் உசுரை விட அதிகமா நம்புறவனா இருக்கணும். மூணாவது, ஒருத்தன் இருக்கான் பாரு, நீ நைட்டு 3 மணிக்கு கால் பண்ணி மச்சான் ஒரு ஹெல்ப்னு சொன்னா உடனே அவன் ஒரு கேள்வி கூட கேட்க கூடாது. சும்மா நீ எங்க இருக்கன்னு மட்டும் சொல்லுன்னு சொல்லணும். மறக்காதப்பா, உன் வாழ்க்கையில இப்படி 3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க ரொம்ப ஸ்பெஷல். அவங்கள பத்திரமா வச்சுக்கோ.